ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி ஒரு விசை நம்மளை இந்த நாளுக்காக ஒப்பு கொடுக்கலாம். ஆமென். ஏசப்பா, நன்றியுள்ள இதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இங்கே வந்திருக்கிற எல்லாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இன்றைக்கு இந்த சபைக்கும் அப்பா, இந்த ஊழியத்தை நடத்துகிற உடைய பிள்ளைகளுக்கும், இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் என்ன வார்த்தை அடையாளங்களை கொடுக்க விரும்புகிறோ ஆவியானவரே அதை கொடுக்க போகிறதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவரீர் இந்த இடத்துல உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் தகப்பனே. ஷெக்கெனா க்ளோரி இங்கே இறங்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை இங்கே இறங்கட்டும் இயேசுவே. ரபரா ஷாந்தர் உகுது நமன ஷெதிரிபா. எல்லாரும் வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக ஆவியானோட அசைவாடுதலை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வோம். ரேமானா ஷாந்தர் உகுதுரபா லெபோ ரிமானா சேதினி குதுரபா லெக்கோரிமானா ஷாந்தர் அகுதுன மனசேதிரிபா லேமானா சேதினி குதுன மனசேதிரிபா லெக்கோரமானா ஷாந்தர் அகுதுனபா. ஆவியானவரே ரிமானா ஷாந்தர் அகுதுனபா ஒரிமானா சேதினி குதுன கனசேதினி குதுரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய அசைவானதில் இருக்கிறதற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த இடம் முழு தெளிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. அப்பா, இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லைகள் முழுவதும் இந்த ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே உங்க பரிசுத்த ரத்தத்தை இங்க இருக்கிற வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பகுதி முழுவதும் இயேசுவே உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் என்று சொல்லுங்க. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினால் நாம இன்னைக்கு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறோம் என்று சொன்னார். வெளியில் எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இயேசுவின் ரத்தத்தை பேசும் பொழுது அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார் என்று சொல்லப்படுது. உங்க வாய்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டா இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லைகள் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் கிரிகள் அழிக்கப்பட்டு எல்லை பிசாசுகள் இப்பொழுது இடத்தை விட்டு வெளியே போகும். இந்த இடத்துக்கு வரக்கூடாதபடி ஜனங்களுடைய கண்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்டிருக்கிற அவர்கள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுகிறார்கள். ஆமென். எல்லா வாயை திறந்து இயேசுவே வடக்கை பார்த்து வைத்திராதே, தெற்கை பார்த்து கொடு, கிழக்கை பார்த்து வைத்திராதே, மேற்கை பார்த்து கொடு, என் ஜனங்களை கட்டி வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த இடத்துல இருக்கிற எல்லா வீடுகளுக்குள்ளும் தேவ தூதர்கள் இப்பொழுது ஏறுவார்களாக. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கட்டும். தேவ தூதர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உறவின பட்டயத்தோடு கடந்து செல்வார்களாக. வீட்டுக்குள் யாரும் இல்லக்க கூடாதபடி இந்த இடத்திற்கு வரட்டும், இந்த இடத்துக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால அவர்கள் கைகள் கண்கள் அப்பா, பிரபஞ்சத்தின் அதிபதி சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கண்கள் காதுகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எப்படி திறக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களை இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பொல்லாத சாத்தான் கட்டி வைத்திருக்கிறார். ஷேபோ ராகோ தூடா கஷே லேமானா சேதே டேகோ தூடா லேமானா சேதே டேகே தூடா லேது டீமானா சேதி டீகோ தூடா ரேகோ ரீமானா சேதே டீபா ஒரேபோ ரிஷேதே ரேபா. அப்பா இயேசுவே, நீர் கிராமங்கள் தோறும் சென்றீர் இயேசப்பா. நீர் கிராமத்தில் ஆலயத்திற்கு சென்ற பொழுது அநேகர் இடத்தில் வந்தாங்க இயேசப்பா. ஆலயத்துக்குள்ள இருந்ததா அற்புதம் நடந்துச்சு இயேசுவே. இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். அதிசயங்களை ஜனங்கள் காணட்டும். கட்டுகள் அவிழட்டும். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால எல்லாருடைய சிந்தையிலும் ஆவியிலும் சரித்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. லேபாரே ஷேதேரே கதுரபா ஒரிமானா ஷந்தர குதுரகர் சிதிரி கதுரபா. எல்லாவித குடிவெறி நாவிகளும், எல்லாவித வேசித்தனத்தின் நாவிகளும், எல்லாவித பாவத்தின் நாவிகளும் இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் பொல்லாத ஆவியே இந்த ஏரியாவிற்கு ஜனங்களை விட்டு இப்பொழுது வெளியேறி போ இயேசுவின் நாமத்தினால. out in the name of Jesus. இயேசுவின் வல்லமையான நாமத்தினால இந்த ஏரியாவை விட்டு out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ. ரபார ஷாதாரக தூரபா லேகோடபா தூடக தூடக தூடபா லேபோடேக தூடபா லேமான ஷேதே டேக தூடபா லேமான ஷேதே டேக தூடபா லேபோ ரேபோ 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 ரேபா. எல்லாரும் வாய்களை திறங்க. ஒரு ஓளு உங்க வீட்டுல இப்படி கட்டப்பட்டவங்க இருக்கலாம், குடும்பத்துல கட்டப்பட்டவங்க இருக்கலாம், வாலிப பிள்ளைங்க கட்டப்பட்டு இருக்கலாம். அவர்களுக்குள்ள இருக்கிற கட்டு அவிழ்க்கப்பட வேணும்னா நீங்க வாயை திறந்தாதான். ஷேகரபா ரகோதுரகர் சீத்திரிபா லேமானி ஷேதரே கதுரபா
சபைகளுக்குள்ள தேவ ஜனங்கள் வர வேண்டும் என்றால், விசுவாசிகள் பெருக வேண்டும் என்றால், இங்கே உள்ள இருக்கிறவங்க வாய் திறக்கப்படணும். உள்ள இருக்கிறவங்க வாய் திறந்தாதா வெளியே இருக்கிறவங்க கட்டவிழ்க்கப்படும். கானானிய ஸ்திரீ ஏசப்பாட்ட வந்தா, வீட்டில் இருக்கிற மகளுக்காக வந்தா, கானானிய ஸ்திரீ அவளை தாழ்த்தினா. கானானிய ஸ்திரீ ஓ நாய்களுக்கு கொடுக்கிறது கொடுங்கன்னு கேட்டா. அவர் என்ன சொன்னார்? ஏசப்பா, இஸ்ரவேலுக்கு என் பிள்ளைகளுக்காக தான் வந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது அவள் தாழ்த்தினா. இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்காக வந்தேன்னு சொன்னா, நீங்க எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நான் சர்ச்சுக்குள்ள இருக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற கட்டுப்பட விடுவிக்க முடியாது. நீங்க வாயை திறந்தாதா, நீங்க உங்களை தாழ்த்தினாதா, நீங்க உங்க வாய்களை திறந்து அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவதா, வீட்டில் இருக்கிற கட்டப்பட்டவர்கள், ஹாஸ்பிட்டலுக்கு கட்டப்பட்டவர்கள் அத்தனை பேர் கட்டவிழ்க்கப்படுவாங்க. ஒரேமான ஷேதே ரேகரார் சேது உருதா லெபோ ராரா ஷாக ரவுகு தூரா லேமா நிஷ தெரேபா. அந்நிய பாஷைகளில் வாய்களை விரைவாய் திறந்து ஆவியானவருக்கு வெட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு வெட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு வெட்டு கொடுங்க. ஆவியானவர் கிரியை செய்கிறார். லெபோரா ஷேத ரேகரு லேமான சேதே ரேக தூரா லேமான சாத ரவுகு தூரா லபோ ரஷத ரகு லேமான சேதே ரேக தூரா லேதோ ரீமான சேதிரிபா லேபோ ரேஷ தெரேக தூரா லேகோ ரேமான சேதிரிபா லேமா நேஷதரே கதுரபா லேகோ ரீமா நெசேதரே. உரிபின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் ஒவ்வொரு ஏரியாக்குள்ள போய் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு வீடுகளுக்கு கடந்து செல்றாங்க. தேவ தூதர்கள் கட்டப்பட்டிருக்கிற கட்டவிழ்க்கிறாங்க. ஷேகரமான சேத்திரே கதுரபா லிபரமான ஷேதரே கதுரபா லகரபர ஷதரபா. அப்பா, இந்த வேலைக்காக நன்றி ராஜா. ஓ நன்றி இயேசுவே. இயேசுவே, நம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினால் இன்றைக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. மீட்கப்பட்டவர்களை இங்கே கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்தில் நம்முடைய ஊழியக்காரை மனைவி பிள்ளைகளை வைத்து இத்தனை ஆத்துமாக்களை உமக்காக ஆதாயப்படுத்தும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ராஜா. உம்முடைய அன்புக்கு முடிவில்லை ராஜா. உம்முடைய அகாவே அன்புக்காக நன்றி ராஜா. இந்த ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய மகனை இங்கே அனுப்பி இந்த ஜனங்களை இங்கே கொண்டு வந்தீரே. ஓ நன்றி ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. Thank you Lord Jesus. கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து முடித்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் அல்லப்பா, நீரே இதெல்லாம் செய்கிறீராச்சா. ஆமென் இயேசுவே, ஆமென் இயேசுவே. ரீபார ஷதர கதுரபா நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ரீபா தூர கரிஷிதி ரிபா ஓலி மான ஷதர கதுரபா ரிபா ரிபா லேகரி வரி ஷந்தர கதுரபா லேகரி மான ஷதர கதுரபா ரிபா ரிபா லே மான சேதிரி கதுரபா ரிஷதரபா லேகரி மான சேதிரி கதுரபா ரிஷதரபா லே துரி கதுரபா ரிஷதரபா துர லேகரி மான ஷதர கதுரபா லே துரி கதுரபா ரிஷதரபா லே துரி கரபா ரிஷதரி கதுரபா ஓரி கபர சதர கதுரபா. Hallelujah, 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 hallelujah. Thank you Lord Jesus. அபிஷேகம் இந்த இடத்துல என்னால நிற்க முடியல. தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்குது. ஒவ்வொரு மேல் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்குது. அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறவங்க, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், எனக்கு தேவ வல்லமை நிரப்பணும்னு விரும்புகிறீங்க, உங்க வாயை நீங்க விரிவா திறந்தீங்கன்னா நவமான பாஷைகளிலும் அந்நிய பாஷைகளிலும் பேசுவதற்கு ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். ஓரி வர ஷதர கதுரபா ஓலி மன ஷதர கதுரபா ஓரி மன சேதிரி கதுரபா ஓல மன ஷதர கதுரபா ரீமன சேதர கதுரபா. வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. இது ஒரு ஆண்டு விழா நினைக்காதீங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வதற்கு புது வாழ்வு மையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை காண்பீங்க. புதியவைகள் துவக்கப்படுகிற நாள் என்று பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள். ரேப 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 லேப ரேப 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 லேப ரேப 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 லேக ரேப 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 லேப ரேப 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 லேப ரேப 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 ஷகரபதுரப. தாப்பனே நன்றி இயேசுப்பா. பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, ஆவியானவரே நன்றி இயேசுப்பா. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. உம்முடைய கிருபை போதும் இயேசுப்பா. நன்றி அப்பா.
பரிசுத்தாவியானவரை நன்றி. பரிசுத்தாவை அசைவாடினதற்காக நன்றி அப்பா. உடைய கிருபை எங்களுக்கு போதும் இயேசுவே. உடைய இரக்கம் எங்களுக்கு போதும் இயேசுப்பா. நன்றி ராஜா. தகப்பனே, தொடர்ந்து எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களுங்க நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன். நானும் என்னோட கணவரும், எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறாரு. நாங்கள் அபுதாபி தேசத்தில் வசித்து வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தபடியினால திருச்சிக்கு வந்து போவோம். மகன் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ கர்த்தர் எனக்கு அநேக தரிசனங்களை கொடுத்து நான் மரண படுக்கையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து ஹாஸ்பிட்டலில் 1 வருஷம் காலமாக ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து மரண படுக்கையில் இருந்தேன். டாக்டருங்கெல்லாம் கைவிட்டாங்க, உறவுகள்லாம் கைவிட்டாங்க. ஹாஸ்பிட்டலே இருந்து யாரும் பார்க்க முடியாமல், ஹஸ்பண்ட் துபாயில் இருக்கிறாங்க, மகன் அப்போ 10th படித்தார். அப்போ என்னை வீட்டில் கவனிச்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை. என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தபடினால 1 ஆண்டு காலமாக கேரளாவில் வைக்குங்கிற ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அன்றைக்கு 2013 டிசம்பர் 31 அடுத்த நாள் 1ஆம் தேதி வருது. அன்றைக்கு நான் இரவு ஆலயத்தில் நடக்கிற மெசேஜ் என்னோட மகன் ஃபோனில் என்னை கேட்க வைத்து கொண்டே இருந்தான். அதை கேட்டு முடித்துட்டு இரவு நான் அழுது ஜெபித்துட்டே இருக்கும்போது அன்றைக்கு காலையில் என்னோட 12 பெட்டு இப்படி இருக்கும். அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி நேரம் வந்து எந்த பெட்டுக்கும் போகலை, என்னோட பெட்டுக்கு மட்டும்தான் வந்தாங்க. வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு என்ன பச்சி அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி வியாதின்னு சொன்னேன். அவள் கேட்டா, நீ முதல்ல வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிற பழக்கம் உண்டா என்று கேட்டாங்க. நான் ரோமன் கேத்தலிக்லேருந்து பிறந்து வளர்ந்த மகளானபடினால அதிகமாக நான் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அப்போ நான் சொன்னேன், அவ்வளோலாம் பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் சொன்னா, நீ வந்து வேதத்தை எடுத்து வாசிக்கலைன்னா 10 வருஷம் இல்லை 15 வருஷம் இல்லை இங்கே தான் இருப்பேன்னு சொன்னான். அப்படி சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லலை. அந்த 2 வார்த்தை தான் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. சொன்ன மாத்திரத்தில் எனக்குள்ள ஒரு பயம், கலக்கமும், ஒரு அழுகையும் வந்து நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்போ நான் பயந்துட்டு என்னோட தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். எங்கள் பப்பா உடனே இந்த கொச்சின் வந்து ஓலம் பற்றிடுச்சு அப்படின்னாங்க. இதுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு போலுக்கு. திடீர்னு இது இப்போ பைபிள்லாம் கேட்குது, ஏன்னா பாட்டு சீரியல் இப்படி இருந்தாலும் திடீர்னு பைபிள் கேட்குதுன்னு சொன்னோன்னே நான் சொன்னேன், இல்லைல்ல எனக்கு பைபிள் வேணும் அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி சாயங்காலமே எனக்கு பைபிள் கொண்டு கொடுத்தாங்க. 2013 நியூ இயர் அன்றைக்கி என் கையில் வேதாகமம் கிடச்சிச்சு. அந்த 2013 2012 அன்றைக்கி என் கையில் வேதாகமம் கிடச்சிச்சு. நான் வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு எதை படிக்கனே தெரியலையே. படிக்க தெரிஞ்சாலாம் படிப்போம், புரியுதுங்களா? அப்போ நான் வந்து அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்கேன். எப்படா என் கூட இருக்கவங்களாம் தூங்குவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் தூங்குற பாடே இல்லை. ஏன்னா அந்த ரூமில் இருந்து எல்லாமே ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பாதிக்கப்பட்டவங்க. அந்த வியாதி வந்து அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு எலும்பெல்லாம் குத்தும், வலிக்கும், வேதனை வரும். இரவு தான் அது அதிக பாடுபடுவாங்க. ஏன்னா அது ஒரு வகையான பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்டிருந்தோம் எல்லாருமே. அப்போ இரவு நேரத்தில் தான் அது பயங்கரமான போராட்டத்தில் போவோம். யாரும் தூங்க மாட்டாங்க, நைட்டு தான் முழிச்சிருப்பாங்க. நான் நைட்டு தான் பைபிளை திறக்கும்னு நினச்சிருக்கேன், அவங்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக தூங்க அடுப்போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த பைபிளை திறக்கிறதுக்கு முன் எனக்கு ஒரு குரல், என்னுடைய மகளே என்னுடைய வார்த்தைகளை கவனி, இவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இந்த சத்தம் கேட்ட உடனே ஐயோ திருப்பி ஏசப்பா பேச தொடங்கிட்டாங்களே சொல்லிட்டு நான் வேதத்தை திறந்தா அதில் நீதிமொழிகள் 4 அதில் 19, 20, 21, 22 வசனங்களை வாசித்தீர்களா? இந்த வார்த்தைகள் அப்படியே அதில் வசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகள் உன் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் ஜீவனையும் தரும் என்று எழுதியிருந்தது. அந்த வசனத்தை வாசித்த மாத்திரத்தில் அழுக தொடங்கிவிட்டேன். அழுது 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 அன்றைக்கு இரவு எவ்வளோ நேரம் வேதம் வாசித்தேன்னு தெரியாது, தூக்கமே இல்லை. அடுத்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்னோட சரீரத்தில் நான் டாய்லெட்டில் கூட உட்கார முடியாது, அப்படி பாடுகளை பத்திரத்தில் இருந்தேன். அடுத்த நாள் இருந்து பார்த்தீங்கன்னா வேதத்தை அதிகமாக வாசிக்க எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எனக்குள்ளாக ஒரு ஜீவன், ஒரு வல்லமை, ஒரு பலன் வந்தது நான் பெற்றுக்கொண்டேன். அண்டையிலேருந்து 10வது நாள் டிஸ்சார்ஜ் எழுதி வாங்கிட்டு நான் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஓடியே வந்துட்டேன் என் வீட்டுக்கு. ஏன்னா என் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா அப்பாலாம் பைபிள் வாசிக்க விட மாட்டாங்க, இதுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சிருவாங்க, புரியுதுங்களா? எங்கள் அம்மா கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்தாலே கழுத்து வலி வந்து படுபடும்பாங்க. ஸோ அப்படியாக தேவன் என்னை தொட்டு தூக்கி
என்னை இன்றைக்கு உங்களுக்கு முன்னான ஊழியக்காரியாக கர்த்தர் நிறுத்திருக்கிறார். அநேகருக்கு பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கிறவங்களுக்கு, கட்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு, செய்வினை சூன்ய பில்லி சூன்ய மந்திரத்தை நான் கட்டப்பட்டிருக்கவங்களுக்கு விடுதலை ஆக்கும்படியாக தேவன் என்னோடு கூட இருந்து அவருடைய மகிமை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் இல்லாமல் நான் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் வார்த்தைக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக இந்த ஆலயத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற பேர் என்னது? புது வாழ்வு இல்லையா? புது வாழ்வு என்று கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு தேதி என்ன? 25 இல்லையா? சோ ஆனா இன்றைக்கு 17வது ஆண்டு விழா இல்லையா? 17வது ஆண்டு விழா என்று சொல்லப்படுகிறது, எழுதியிருக்குது. அப்போ இந்த 17வது ஆண்டு விழாவை தேவன் நிச்சயமாக ஊழியக்காருக்கு இந்த தேதியும் இந்த 17வது ஆண்டு விழா தேவன் முன்குறிக்கல் என்றால் நிச்சயமாக நீங்கள் நான் இங்கே வந்திருக்கவே மாட்டோம் இல்லையா? 17 என்று சொல்லும்போதே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. முதலில் இந்த 17வது ஆண்டு விழாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு தேவன் தருகிற வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறேன். பாருங்கள், வேதாகமத்தில் ஆதியாகம 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நோவா இல்லையா? நோவாவை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4வது வசனம், 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அராரத் என்னும் மழைகள் மேல் தங்கிற்று. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த வருஷம், இந்த 17வது வருஷம் இந்த ஆலயத்திற்கு என்ன, நீங்க உங்களுக்கு என்ன கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தை? நீங்கள் அமர்ந்திருக்க போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நீங்கள் எல்லாப்பட்ட பாடுகளும் போதும், ஊழியக்கார் அலைந்து திரிந்தது போதும், என் பிள்ளைகள் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நீங்கள் என்ன செய்ய போறீங்களா? இந்த ஆலயத்திற்கு எல்லா ஜனங்களும், ஊழியக்காருக்கு மட்டுமில்ல, இந்த ஆலயத்திற்குள் தேவனை தேடி வந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அமர்ந்திருக்க போகிறீர்கள். ஆமென். அராரத்து மலையின் மீது பாருங்க, கீழே கூட கிடையாது, பேழை என்ன செய்துச்சு? மலையின் மீது போய் அமர்ந்து இருந்ததாம். ஆமென். அந்த பேழைக்கு இருந்த நோவாவும் குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த பேழை இல்லையா, இந்த புது வாழ்வுங்கிற தேவன் கொடுத்த இந்த பேழைக்குள்ள வந்திருக்கிற இந்த சபையை சார்ந்த விசுவாசிகள் அத்தனை பேரும் இந்த ஆண்டு முழுவதும் என்ன செய்ய போறீங்க? உங்க ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், சமாதானம், சந்தோஷம், நீங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. போன ஆண்டு வரை நீங்கள் ஜெபித்த காரியங்களுக்கு அவர் பதில் கொடுத்துட்டாரு. நீ அமர்ந்திருந்த நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். ஆமென் சொல்லுங்க. வாயை சத்தமா திறந்து ஆமென் சொன்னீங்கன்னா தான் நோவாவும் குடும்பம் அமர்ந்திருந்தது போல தேவன் அவர்களுக்கு ஆசீர்வதித்து பேழையை திறந்து புறாவை வெளியே விட்டு ஜலம் வற்றிட்டான்னு பார்க்க சொல்லி, ஜலம் வற்றின பிறகு அந்த குடும்பம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் மூலம் நம்மளும் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இந்த கிராமத்தில் இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளோட ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாரிசுகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருங்க தாய் தகப்பன் ஒவ்வொருவரும் நீங்க யாருக்காக வந்திருக்கிறீங்களோ, ஐயா பிஷப் ஐயா உங்களை நம்ம வணக்கம் சொல்ல மறந்துட்டு சாரி ஐயா, மன்னிச்சிருக்கோங்க ஐயா. வணக்கம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடையும் சந்ததிகளுக்கு இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை இது. உங்களுக்கு மட்டுமில்ல, நீங்கள் அமர்ந்திருக்க போகிறீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கலாம், கணவரை குறித்து கவலை இருக்கலாம், மனைவிகளை குறித்து கவலை இருக்கலாம். நீங்க அமர்ந்திருங்க. ஜெபிச்சிட்டீங்க, ஜெபத்துக்கு பதில் அவர் கொடுத்து விட்டார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம் வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். நான் தேவனிடத்தில் அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது இன்னைக்கு ஐயா சொன்னது அத்தனையும் ஏற்கனவே தேவனாய் கர்த்தர் கொடுத்து நான் எழுதி கொண்டு வந்த வார்த்தைகள். ஆமென். உங்களுக்கு வேறனே டைரி செக் பண்ணலாம். நீங்க இந்த டைரியில நான் நேற்றுக்கு முந்தா நாள் எல்லாம் உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்தில் பரிசுத்தான உதவியோடு கூட இருந்து நான் எழுதி கொண்டு வந்த வார்த்தைகள் தான் தேவன் கொடுத்தது. நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நாளும் வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிறது. நீங்கள் எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். வேதத்தில் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 12:4 வாசிக்கலாம். சங்கீதம் 12:4. அவர்கள் 5 சாரி சிஸ்டர் 5 ம் 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 ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இங்க தாவீது ராஜா இதற்கு முன்பா இருக்கிற 10ஆம் சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 2 சங்கீதங்களை வாசித்தீர்கள் என்று சொன்னால், பழைய இஸ்ரவேலர்கள் என்ன செய்தாங்க? ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாங்க. அவர்கள் ஒடுக்கப்பட்டுகிறதும், அவர்கள் வேதனைப்படுகிறதும், அவர்கள் சஞ்சலப்படுகிறதும், அவர்கள் கட்டப்பட்டு கிடக்கிறதையும் பார்த்து, அவர்கள் புறக்கணிக்கிறதையும் பார்த்து தாவீது என்ன செய்கிறாரு? தேவனை நோக்கி முறையிடுகிறாரு. இன்னைக்கு இதே மாதிரிதான் நீங்க நேற்றுக்கு வரைக்கும் உங்க
குடும்பங்களுக்காக, உறவுகளுக்காக நீங்க முறையிட்டு இருப்பீங்க, அழுதிருப்பீங்க, வேதனையோட ஜெபித்திருப்பீங்க, கூக்குரலிட்டு இருப்பீங்க. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை அதற்கு தான் வைத்திருக்கிறார். தாவீது ராஜா பாருங்க, அந்த ஜனங்களுக்காக அவர் முறையிட்ட பொழுது தேவனே என்ன செய்யறாருங்க? எழுந்து வருகிறார். ஆமென். என்ன சொல்லுகிறாரு? நான் இப்பொழுது எழுந்து உங்கள் மேல் சேருகிறவர்களுக்கு, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்கள், பகைஞர்களுக்காக, துன்மார்கள், துஷ்டருக்கு, ஒருவேளை உங்களுக்கு விரோதம் மந்திரம் செய்திருக்கலாம், சூனியம் செய்திருக்கலாம், அவர்களுக்கு விரோதமான யார் எழும்புகிறாங்களா? தேவன் எழுந்தருளுகிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஏங்க தாவீதை குறித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தாவீது ராஜா இந்த ஜனங்களுக்காக எழும்புகிறவர் தான். பிரதர் சொன்னது போல தாவீது யாரு? சவுலால துரத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஐயா சொன்னாங்க, நான் எழுதி வச்சிருக்க அத்தனை அப்படியே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன சாட்சியிலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். பாருங்களே, சங்க எதுல பார்த்தீங்க அப்படின்னா, சாம் ரெண்டாவது ஒரே நிமிஷம் வாசிக்கலாம் எடுத்து. ஒரே நிமிஷமா. ரேகா பரிஷந்தர குதுரபா லீத்தர மனஷந்தர குதுரகர சீக்கத்தரபா லீத்துர மனஷந்தர குதுரகர சீக்கத்தரபா லீ மனஷந்தர குதுரகர சீத்திரிக்கத்தரபா லீதுரி மனஷந்தர குதுரபா. பாருங்க, தாவீது அபிகேல் எடுங்கம்மா, அது எடுங்கம்மா. அந்த இது நான் வசனம் எடுத்து சொல்றேன். நான் Lemanashandara Kadunaga. Hallelujah. Remanashadara Kaduraba. Litiri Kaduraba Rashandara Kudunaga. Lemana Setiri Kuduraga Rishadara Kuduraba. Laduna Kanasitini Kuduraga Rishetiri Kuduraba. Lituri Kaduraga Rishetiriba. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 32 வசனங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். சிஸ்டர் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்க, இங்க ஐயா சொன்னாங்க, தாவீதை குறித்து சொன்னாங்க இல்லையா? தாவீது இல்லையா, அவர் என்ன செய்கிறாரு? சிறு பிள்ளையா இருந்தது, அவன் வாலிபனா இருந்தபோது என்ன செய்தார்? ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார் இல்லையா? ஆனா அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டது தாவீதை கொண்டு வந்து ராஜாவாக்குவதற்கு முன்பதாக தேவன் பேசிதான் அவரு இல்லையா அந்த பாதைகள் எல்லாம் கடந்து வந்து கோலியாத்தை வீழ்த்துகிறார். கோலியாத்தை வீழ்த்தின பிறகு ராஜா என்ன செய்கிறார்? சவுலை என்ன ராஜா தாவீதை சவுல் என்ன செய்கிறாரு? ராஜாவாக்குகிறாரு. ஆனா அந்த சவுலுக்குள்ளே என்ன எழும்புது? காய்மக்கார ஆவி எழும்புது இல்லையா? அந்த காய்மக்கார ஆவி எழும்பின உடனே இந்த தாவீது என்ன செய்கிறாரு? அவர் வனாந்தரத்திலே சுற்றி திரிகிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இங்கே பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாகுது, ஒரு புதிய மாற்றம் உண்டாகுது. இந்த நாளில் இந்த புதிய வாழ்வு சபைக்கும் இதே போல ஒரு புதிய மாற்றங்கள் உண்டாக போகுது. பாருங்களேன், அங்க யாரை கொண்டு இங்க ஐயா சொன்னாங்க, அவங்க மனைவி உட்கார்ந்து ஜெபிச்சாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? என் மனைவி உட்கார்ந்து ஜெபிச்சாங்க, நான் இன்னைக்கு யாரா நிற்கிறேன்? ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜாக்களோட பிரபுக்களோடு உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னாரு. வேதத்துல அதே தான் தேவனாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, அந்த மனுஷனுக்கு நாபால் என்று ஒரு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகேல் என்று பெயர். பாருங்க, இங்க நாபாலும் அபிகேலும் இருக்கிறாங்க. இந்த நாபால் யாருன்னு சொன்னா, அவனுக்கு அநேகமான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாமே இருந்துச்சு. எல்லா ஆசீர்வாதங்களும் அவனுக்கு இருந்துச்சு. ஆனா அவன் யாரு? பைத்தியக்காரன் அவன் மனைவி சொல்லுவா, குடிகாரன் சொல்லுவா, பேலியாளின் மகன் சொல்லுவா. கணவரை வந்து அவ உயர்த்தி சொல்லல, தன் கணவர்கிட்ட இந்த தவறுகளை சொல்லுகிறா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது வனாந்திரத்தில் சவுலுக்கு பயந்து தாவீதும் அந்த வாலிபர்களும் நடக்கும் பொழுது இந்த நாபாலுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக அவனுடைய வாலிபர்கள் எங்க வராங்க? அங்கே கர்மேலுங்கிற மலைக்கு மேலாக வருகிறாங்க. அங்க வந்து அவர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது இதே அதிகாரத்தில் பார்த்தீங்க என்று சொன்னால் தாவீது சொல்லுகிறாரு 21ஆம் வசனத்துல, அவன் ஒரு ஆடுகள் கூட காணாமல் போகாத அளவுக்கு நானும் என்னுடைய வாலிபர்களும் என்ன செய்தோம்? அதை பாதுகாத்து கொண்டோம் என்று சொல்லுகிறாரு. அப்போ தாவீது இந்த நாபால் வந்திருக்கிறான் என்று அறிந்த உடனே அவன் என்ன செய்யறான்? வனாந்தரமான பாதையில நீங்களும் நானும் போனோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு என்ன இருக்கும்? வாழ்க்கையில வறட்சி இருக்கும், பண நெருக்கடி இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும் இல்லையா? அப்படி வந்த பொழுது அவன் நல்ல பணக்காரன் தானே, நமக்கு உதவி செய்வான், நம்மளோட வரமெல்லாம் நம்பி வந்து வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? கஷ்டப்படுறாங்களே என்று சொல்லி தாவீது என்ன செய்யறார்? போய் உதவி கேள் என்று சொல்லுகிறார்.
கேட்கிறாரு. அப்படி உதவி கேட்க சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், நான் தாவீது என்பவன் யார் என்று அவன் கேட்கிறாங்க. பாருங்களே, இந்த நாட்கள் இதே மாதிரி தான் உங்க கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்க கைமாறுது கருதாமல் நீங்கள் உதவி செய்திருப்பீங்க, நீங்க எல்லாம் செய்திருப்பீங்க. ஆனா நாளைக்கு உங்களுக்குன்னு ஒரு உதவின்னு வரும்போது என்ன செய்வீங்க? போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? தாவீதுனா யாரு என்று சொல்லி கேட்கிறாங்க. ஈசாயின் குமார் யார் என்று கேட்கிறான். இப்படி அவன் கேட்டு அந்த வாலிபர்களை அவன் துரத்தி விடும் பொழுது தாவீதுக்கு என்ன வருது? கோபம் வருது. கோபம் வந்து என்ன செய்கிறான்? நாளை தினத்துல அவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்த சொல்லி பட்டயத்தை எல்லாம் கட்டிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? புறப்பட்டு சென்று அவனுடைய எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரு நாய் முதற்கொண்டு இருக்கக்கூடாதான், எல்லாத்தையுமே வெட்டி வீத்துறீங்க என்று சொல்லி அவன் திட்டம் போட்டு தாவீது ராஜா என்ன செய்யறாரு? திட்டம் போடுகிறாரு. ஆனா இந்த செய்தியை யாரு கேட்கிறா பாருங்களேன்? அவனோட மனைவி அபிகேல் கேட்கிறா. இந்த அபிகேலை குறித்து ஐயா சொன்னது மாதிரி அபிகேல் என்று சொன்னாலே சௌந்தரியவதி. பாருங்களேன், பெண்களுக்கு சௌந்தரியம் இருந்தா மட்டும் போதாது, சௌந்தரியமும் தேவன் கொடுத்த ஞானமும் அவளுக்கு இருந்ததா. மகா புத்திசாலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்ப தாவீது எல்லாவற்றையும் அழிக்க போகிறார். ஒரு பெரிய அழிவிலிருந்து தன் குடும்பத்தை மட்டுமில்ல, தன்னை நம்பி தேவன் கொடுத்திருக்க எல்லா ஆசீர்வாதங்களையும் அவள் காப்பாற்றும்படி என்ன செய்கிறாள் பாருங்க. அதே நேரம் அவ தேவனுடைய சமூகத்தில் புத்திசாலியா இருந்தபடினா தேவனுடைய பாதத்தில் வந்து இருந்து அவ தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவள் புறப்பட்டு என்ன செய்கிறா? எதையெல்லாம் தாவீது அவன் கணவர்கிட்ட கேட்டு கணவன் கொடுக்கலையோ அவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறா? தாவீதை காண புறப்பட்டு செல்கிறார். அங்க புறப்பட்டு சென்று தாவீதினை வணங்கி கொண்டு அவைகள் எல்லாவற்றையும் அவள் கொடுத்து விட்டு என்ன சொல்றா பாருங்களேன்? அதே இதுல தாவீதை அங்க காப்பாற்றுகிறார். தன் கணவரை மட்டுமல்ல அவள் அந்த இடத்தில் காப்பாற்றல. புத்தியுள்ள ஸ்திரீ பாருங்களேன், ஒரு பேரழிவிலிருந்து ஒரு தேசத்திற்கும் ஒரு வீட்டிற்கும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு சபைக்கு வருகிற பேரழிவிருந்தவர்களை பங்காற்றுவளாய் இருப்பார். அப்படி உள்ள ஸ்திரீகளா சகோதரிகள் தான் இன்றைக்கு நம்ம மாற வேண்டும். தேவனிடத்திலிருந்து விசேஷத்தை ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்ம கணவர்களுக்கு நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஆசீர்வாதமானவர்களா இருக்கணும். உதவி செய்கிறவர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டு வெளிப்பாடுகளோடு ஜெபிக்கிற சகோதரிகளாய் தாய்மார்களாய் இருக்கணும். பாருங்க, இங்க அவ போய் தாவீது கிட்ட என்ன சொல்றா தெரியுமா? 30ஆம் வசனம் 31 32 33 வசனங்களை வாசித்திருக்கின்றா. கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது, பாருங்களேன், ஐயா சொன்னாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்தேன், 2 முறை ஜெயிலுக்கு போனேன், வந்தேன், மறுபடியும் குத்தினேன், மறுபடியும் ஜெயிலுக்கு போனேன்னு. அன்னைக்கு இந்த அபிகேல் அங்க இருந்திருந்தா அது நடந்திருக்குமா? ஐயா? இல்லையா? சோ பாருங்க, அபிகேலை போல அபிஷேகம் பெற்ற புத்திசாலியான சகோதரிகளாக இன்றைக்கு ஒவ்வொரு சகோதரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்கிற சகோதரிகளாக தாய்மார்களாக நீங்களும் நான் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை பெரிய பேரழிவிலிருந்து, சபையை பேரழிவிலிருந்து, நம்ம தெருவில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற சகோதரர்களை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பேரழிவிலிருந்து என்ன செய்யலாம்? காப்பாற்றலாம். அவ என்ன போய் பேசுறா பாருங்க, ஞானமா பேசுறா பாருங்களேன். நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காலம் இருந்தது உண்டானால் இப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்று சொன்னார். பாருங்களேன், நீ எதுக்கு என் கணவரை வெட்டி கொன்னு ஆடு மாடுகள் எல்லாம் கொன்னு அந்த இரத்தப்படி உன் மேல சுமர வேண்டாம். நீ ராஜாவான பிறகு உன்னோட ஆத்துமா அது வருத்தத்துக்குள்ள போகும் என்று சொல்லி ராஜாவுக்கே போய் என்ன செய்கிறா? அறிவை உணர்த்துகிற வசனம், அதுதான் போதிக்கிற வசனம் நம்மளுக்குள்ள எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ போய் சொன்ன உடனே ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படுது, அவருடைய புத்தி தெளிவடைகிறார். என்ன சொல்றாரு பாருங்களேன், அவ அபிகேலை பார்த்து என்ன சொல்றாரு? நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. பாருங்களேன், எவ்வளோ நல்ல தேவன், நம்ம தேவன் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினேயானால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, தன் கணவனையும் தன் கணவன் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்கள், முற்பதாக்கள் ஆசீர்வாதங்களை அழிந்து போகாதபடி அபிகேல் இங்கே ஞானமாவும் புத்திசாலியாய் நடந்து கொண்டார். ராஜாவை மட்டுமல்ல, பெரிய ஒரு பேரழிவிலிருந்து எல்லாத்தையுமே அவர் காப்பாற்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கை வேணும், ஒரு புதிய கிருபை வேணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஜெபமும் உபவாசம் மட்டும் போதாது, நமக்கு ஞானமும் புத்தியும் அதிகமாக தேவை. அந்த ஞானமும் புத்தியும் யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அன்றைக்கு இந்த தாவீது ராஜா கூக்குரல் இட்ட பொழுது என் தேவன் எழுந்தருளினார் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த சபைக்கு தேவன் மட்டுமல்ல,
அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. அன்றைக்கு ஜனங்கள் அழிக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது, அவர்கள் என்ன செய்ய அவமானப்படுத்தப்படுகிறது இல்லையா, அவங்க நெருக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறத பார்த்து தாவீது முறையிட்டான் என்று சொன்னார். இன்னைக்கு தேவனே இங்க இருக்கிற தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாதிகளும் பில்லி சூன்யம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக தேவன் அவருடைய குமாரனை கிறிஸ்துவை அனுப்பினார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டபடினால் இன்றைக்கு பூமியில அற்புதங்களை அதிசயங்கள் நீங்கள் நான் பார்க்கிறோமா இல்லையா? ஆமா. சோ கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது எல்லா இடங்களும் என்ன நடக்குது? அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குது. புது வாழ்வு சபைக்கும் அதை தான் தேவன் சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள், வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து விடுதலையாகி இந்த ஆண்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அமர்ந்திருப்பீங்க. ஊழியக்கார் என்ன ஜெபிக்கிறார், தேவனுடைய சமூகத்திலிருந்து ஜெபித்த அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க காத்து கொண்டீங்கன்னா உங்க ஆலயத்துக்குள்ள வியாதியஸ்தர்கள் இருக்க மாட்டாங்க. பாருங்க, என் தேவன் எழுந்தது மட்டுமில்லாமல் குமாரனை கிறிஸ்துவை அனுப்பினவர். கிறிஸ்து இயேசு பூமிக்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதில் நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதுல பாருங்களேன், லூக்கா 4:18 வாசிக்கிறியாமா? லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணப்படுத்துகிறவர். வாசிங்கம்மா. ஆமென். போதுமா? போதும். பாருங்க, அனுக்கிரக வருஷம் இந்த வருஷம், இந்த 17வது வருஷத்தை நுழையிற உங்க சபைக்கு தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் என்ன செய்ய போறாரு? உங்களுடைய கட்டுகள் அவர் என்ன செய்கிறாரு? கட்டவிழ்க்கிறாரு. நறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறாரு. பாருங்க தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதங்கள், அதிசயங்கள் உலகம் முழுவதும் நடக்குது மட்டும் போதாது, நம்முடைய சபைக்குள்ளும் நம்முடைய வீடுகளுக்குள்ளும் நடக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? வரங்கள், வல்லமைகள் செயல்பட. புது வாழ்வு என்று சொன்னாலே இல்லையா, ஒரு புதிய துவக்கம் இல்லையா? இந்த 3ஆம் மாதம் வரப்போகுது. 3 என்று சொன்னாலே வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போ இந்த 17வது ஆண்டு உங்க சபைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமை உண்டாகிறது. எதெல்லாம் மரித்த நிலைமையில் கடந்துச்சோ அதெல்லாம் அவர் என்ன செய்ய போறாரு? உயிர்த்தெழும்ப செய்ய போகிறாரு. நீங்க தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்ய போறீங்க? கேட்க போறீங்க. அன்னாள் அழுது ஜெபித்தால் அன்னாளுக்கே தெரியாது அன்னாளுடைய கர்ப்பத்தில் உருவாக போகிற அந்த சாமுவேலை தேவன் கூப்பிடுவார் தெரியுமா? அன்னாளுக்கு தெரியாது. ஆனால் அன்னாள் என்ன செய்தான்? சீலோவாம் என்கிற இடத்தில் இருந்தார். சீலோவாம் என்று சொன்னாலே அவள் அந்த இடத்தை, அந்த பேரையும் குறிப்பிடப்படுகிறது. அவள் ஆலயத்தில் இருந்தார். இன்னைக்கு நீங்களும் இந்த ஆலயத்தில் இருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்டு உங்களுக்கே தெரியாது. இந்த 17வது ஆண்டுல நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு உங்க பிள்ளைகள் மூலம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்க அன்னாளுக்கு தெரியாது அந்த குழந்தைய தேவன் சாமுவேலே சாமுவேலே சாமுவேல் 3 முறை கூப்பிட்டாரா இல்லையா? அப்போ இந்த 3வது மாதம் 17வது ஆண்டுக்குள் நுழைந்த உங்களுக்கு 3ஆம் மாதத்தில் தேவன் உங்கள் பேர்களை கூப்பிடுகிற மாதமா இருக்க போகுது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பேர்களை கூப்பிடுகிற தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக உங்களை அடையாளப்படுத்தி காட்ட போகிறாரு. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிதியோன் எங்க உட்கார்ந்திருந்தான்? கர்வாலி மரத்துக்கு கீழே தான் உட்கார்ந்திருந்தான். ஆனா அந்த கர்வாலி மரத்தின் கீழே என்னெல்லாமோ நடந்துச்சு. விக்கிரங்களை குழிச்சு போட்டாங்க இல்லையா? இதெல்லாம் நிறைய இருக்காரு, இப்ப சொல்ல டைம் இல்ல. ஆனா அந்த இடத்துல கிதியோன் என்ன செய்தான்? தன் ஜனங்களுடைய கோதுமைகளையும் வார்கோதுமைகளையும் பாதுகாக்கும்படி அங்கே அந்த ஒரு ஆலையில் போய் ஒளிந்திருந்தான் இரவு நேரத்துல. ஏன்னா மீதியானியர்கள் இரவு நேரத்துல அங்க வரவே மாட்டாங்க. ஆனா வந்தாலுமே ஆலை என்று சொன்னாலே என்னது? திராட்சைப்பழ ஆலைகள். அந்த காலம் திராட்சைப்பழ காலம் அல்லாதபடினால மீதியானியர்கள், எபூசியர்கள், ஏத்தியர்களும் அவர்களை ஒன்று செய்ய மாட்டார்கள் நினைத்து அங்கே போய் இருந்து அவர்கள் அந்த ஜனங்களுக்குள்ளதெல்லாம் காப்பாற்றி கொண்டு இருந்தார். எனக்கு அருமையானவர்களே, அங்கே தேவன் கர்த்தர்
கர்த்தருடைய தூதன் அங்கு அந்த கர்வாலி மரத்தின் கீழ் வந்துதான் அவனோடு பேசினார். அவனை கொண்டு என்ன செய்தார்? அங்க இருந்த விக்கிரக மேடைகள் எல்லாம் தகர்த்தார் இல்லையா? அவனையும் அவனோடு கூட 10 பேர் அழைத்து கொண்டு போன்று சொன்ன. நிறைய பேர் வேண்டாம், நீ 10 பேரை மட்டும் அழைச்சிட்டு போ, மேலே போய் என்ன செய்ய, அந்த விக்கிரக மேடைகளை தகர்த்து போடு என்று சொன்னார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற தேவ மனுஷன் என்ன சொன்னாரு? நான் விக்கிரங்களை வணங்கினேன், சகோதரி சொன்னாங்க விக்கிரங்களை வணங்கணும் என்று சொல்லி, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஞானமும் வல்லமையும் பலனும் கர்த்தர் கொடுத்து வல்லமையை கொடுத்து அவைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அன்றைக்கு அங்கே பார்த்தீர்கள் என்று சொல்லலாம், அங்கே அவனை கொல்லும்படியாக அதிகாலையில் எந்திரிச்சு எல்லாம் வராங்க. இது யார் செய்தது என்று கேட்கும்போது இவன் தான் செய்தான் என்று சொல்லும் போது அங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்ப அவனோட தகப்பன் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த விக்கிரங்களுக்காக என் பையனை கொல்ல போறேன்னு சொன்னா அந்த விக்கிரமே ஒன்று பண்ணிட்டு நீ பாரு அப்படின்ட்டு போயிட்டான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அப்போ விக்கிரங்களால ஒன்று முடியாது என்று சொல்லி பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்பட்டு புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தப்பட்டபடினால அன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்கள், அன்றைக்கு கூக்குரலிட்டவர்கள் எல்லாம் இருக்குமாக தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளை போல இந்த மாதம் இந்த வருடம் என் தேவன் உங்க ஆலயத்திற்காக எழுந்தருளிருக்கிறார். நீங்க என்னென்ன பாடுகளில் போனீங்களோ அந்த பாடுகளுக்காக இந்த இடத்துல ஒரு கிதியோன் எழும்ப போகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு 17 வயதுல தான் என்ன செய்தான்? தன் சகோதரன் செய்த பாவத்தை கண்டுபிடித்தான். ஆமாவா இல்லையா? அப்ப இன்னைக்கு இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னு சொன்னா இந்த 17வது ஆண்டு உங்களோட வாழ்க்கையில தேவன் உங்களை கொண்டு அடையாளப்படுத்தி காட்டுவார். யோசேப்பை எங்க கொண்டு போய் நிறுத்தினாரு? எங்க? இப்ப ஹோஷேன்ங்கிற நாட்டுக்குள்ள கொண்டு நிறுத்தினாரு. சகோதரர்களை வெறுத்து குழியில தள்ளப்பட்டான். ஆனா பார்வோன் எடுத்துட்டு போய் எங்க வச்சாரு? அவனை ஆசீர்வதிச்சு வச்சு அவன் தன் சகோதரர்களுக்கு எல்லாவற்றையும் தகப்பனுக்கும் கொடுத்தார். அதுவும் 17வது ஆண்டு தான். தன் சகோதரர்களின் தகப்பனை சந்தித்தது 17வது ஆண்டு. அப்ப இந்த 17வது ஆண்டுக்குள்ள நுழையிற நீங்க யார்கிட்ட கையேந்தி நிக்க மாட்டீங்க. இந்த சபையில் இருக்க ஒவ்வொருத்தர்களும் என்ன செய்வீங்க? உங்க ஊழியக்காரருக்கு கொடுக்கிறவர்களாக, ஊழியக்கார மனைக்கு கொடுக்கிறவர்களாக, இந்த ஊழியத்தை தாங்குறவர்களா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம கொடுக்கிறவர்களா இருப்போங்க. 17 சொன்னாலே 10 + 7, 10 என்னது? மகிமையை குறிக்குது வேதத்துல. 7 பூரண ஆசீர்வாதம். அப்ப புதிய வாழ்வு சபைக்கு இந்த ஆண்டு என்ன நடக்க போகுது? புதிய காரியங்களை துவங்க போறீங்க. நீங்க எழுப்பி செய்ய போறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்ய போறீங்க? செய்ய போறீங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து அதே லூக்காவுல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறாங்க. நான் 3 காரியங்களை சொல்லி நான் என்னுடைய 7:30 ஆயிடுச்சு. 3 காரியங்களை சொல்லி நான் நிச்சயமாக சீக்கிரமாக உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வேன். இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்திலிருந்து 45 வரையில வாசித்தோம் என்று சொன்னா எல்லாரும் என்னை கவனிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். ஏன் இன்றைக்கு இதை சொல்றேன்? ஆவியானவர் இப்ப சொல்றதுனால சொல்லுகிறேன். பாருங்களேன், அங்க 3 காரியங்கள் நடக்கிறது. முதலில் யாரு? லேகியோன் என்கிற பொல்லாத ஆவிகளினால் 6000 ஆவிகளினால் கட்டப்பட்ட அந்த வாலிபன் எங்க இருந்தான்? அவன் வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டை விட்டு வெளியே போய் எங்க இருந்தான்? கல்லறைகளுக்குள்ளாக இருந்தான். அந்த கல்லறையில் அவன் என்ன செய்கிறான்? அவனோட மேல் வஸ்திரங்கள் இல்லாம தான் அவன் எங்க இருந்தான்? கல்லறையில் இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். முதல் அதிசயம். அடுத்தது 2வது யாரு என்று வேற பார்த்தீங்கன்னா எபிரு அங்கே வருகிறார். எபிருவின் மகள் யாரு? 12 வயது பெண் மகள். அவள் மரண அவஸ்தையில் இருக்கிறார், மரணமாகிவிட்டார். அவளை உயிர்ப்பிக்கும்படி அவர் அங்கே வருகிறார். 3வதாக தான் யார் வருகிறார்? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. 45வது வசனம் பார்த்தீங்கன்னா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வராங்க. அவங்களும் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியா வந்தாங்க. ஆனா இந்த லேகியோன் பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்ட அந்த மனுஷன் அவரிடத்தில் வந்து உமக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறார். ஏன் அந்த வார்த்தை அங்க கேட்கிறாங்கன்னா, அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் அநேக ஆவிகளா இருந்தபடினால் அந்த ஒரு ஆவி அவனிலிருந்து வெளியே போகும்போது அது பன்றி கூட்டங்களுக்கு போகும். 2000 பன்றிகளை கொன்று மாடுகிற அளவுக்கு அந்த பொல்லாத ஆவிக்கு வல்லமை இருக்குது. அப்போ அவன் என்ன செய்யறான்? அது போகுது, காலம் இல்லை, இடம் இல்லை, நீர் பாதாளத்துக்குள்ளே நீ போக விடாதே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? இயேசுவின் இடத்தில் வந்து நிற்கிறான். அப்பொழுது இயேசு அங்கே அவன் தான் வந்தான். புரியுதுங்களா? அவன் வந்தா இங்கே எபிரு என்ன செய்யறார்? தன் மகளுக்காக வந்து வருந்தி கேட்கிறார். என் வீட்டுக்கு வாங்கங்கிறாரு. நீர் இங்கே என்ன சொல்றான்? என்னை பாதாளத்துக்கு போக அனுமதிக்காதீங்கன்னா. ஆனா 3வது நபர் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணா? அவளுடைய விசுவாசம் பெரியது. ஆமென் சொல்லுங்க. அவளுடைய விசுவாசம் பெரியது. அவ என்ன செய்றா? தன் தகப்பன் என்கிற உரிமை, தன் தகப்பன் இயேசு என்னுடைய அப்பா, எனக்கு யார்கிட்ட கெஞ்ச வேண்டிய
வேண்டிய அவசியம் இல்லை, என் அப்பா கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவள் புத்திசாலியா இருந்தாள். இந்த அபிகேலை போல அவள் புத்தி உள்ளவளா இருந்தால், ஞானம் உள்ளவளா இருந்தால், அவள் என்ன செய்றா? அநேக வைத்தியரிடத்துல போய் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவு பண்ணி அவளுக்கு குறைபடல. இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார் என்று அறிந்த உடனே அவள் என்ன செய்கிறா? அந்த அதிகாரத்தில் முழுது வாசித்தீங்கன்னா, அவள் பெண்ணாலே போய் என்ன செய்த? அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இங்க ஊழியக்காரர் இருக்கிறாரு, நாம் போய் ஈஸியா அவர் வஸ்திரத்தை தொட முடியுமா? நாம் போய் அவர் கையை தொட முடியுமா? என்னதான் ஊழியக்காரர்கள் அவர் வஸ்திரத்தை தொட முடியுமா? முடியாது, கூடாது, இல்லையா? ஆனா அவங்களோட பொண்ணும் அவங்களோட மனைவியை போய் வந்து என்ன செய்வாங்க? அவங்க வஸ்திரத்தை தொடலாம், அவங்க கையை பிடிக்கலாம். ஆமாவா இல்லையா? அப்போ மனைவிக்கு அவருடைய கணவனுங்கிறதுக்கு, பிள்ளைகளுக்கு தன் தகப்பனுங்கிற உரிமையோடு வந்து பிடிக்கிறாங்க. அங்கே லேகியோனுங்கிற பொல்லாவது ஆவியினால் கட்டப்பட்டவனுக்கு இயேசு என் தகப்பனுங்கிறது தெரியல, எவீருக்கும் என் தகப்பன் என்று தெரியல. அங்கே நின்று ஐயா நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் பிள்ளை உயிரோடு எழும்பான்னு சொல்ல தெரியல. முதலாவது ரெண்டாவது வந்தவனுக்கு அற்புதம் உடனே நடக்கல. ஆனா மூன்றாவதாக பேர் சொல்லப்பட்டிருக்குது. மூன்றாவதாக வந்தவங்க என்ன செய்தாங்க? தொட்டாங்க, அற்புத சுகத்தை ஆமென் பெற்றுக்கொண்டாங்க. அவரிடத்து வல்லமையை மட்டுமல்ல, அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அவ என்ன நினைச்சா? அவளுக்குள்ள எப்படி ஏற்றுக்கொண்டா? இயேசு என் தகப்பன், என்னோட வல்லமையுள்ள தகப்பன், அவரிடத்தில் எல்லாம் இருக்குது. அவரிடத்தில் இருக்கிறதெல்லாம் யாருக்கு தான்? எனக்கு தான், வேற யாருக்குமே இல்லை. நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் போய் தொட்டால் போதும், அவரிடத்தில் அந்த வல்லமை கடந்து வந்து நான் சுகமாவேன் என்று சொல்லி அவளுக்குள் விசுவாசம் வந்தபடினால் தொட்டால் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆமென். தொட்ட மாத்திரத்தில் திரும்பி நின்று என்ன செய்தாரு? என்னை தொட்டது யார் என்று கேட்டார். ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க அடையாளப்படுத்துறது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க இங்க வந்திருக்கலாம், 16 வருஷம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டு இருந்திருக்கலாம். இந்த 17வது ஆண்டு நிச்சயமா நான் சொல்றேன், இந்த 3ஆம் மாதத்தில் நீங்க விசுவாசத்தோட உபவாசத்தோட ஜெபத்தோடு இயேசுவின் பாதத்தில் இங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எத்தனை வருஷ பழக்கமுள்ள வியாதியா இருக்கலாம், எப்பேற்பட்ட பொல்லி சொன்னிய மந்திர கட்டுகள் இங்க இருக்கலாம், குடிவெறி, வேசித்தனம், பாவம், பழக்க வழக்கங்கள், விட்டு போகாத பழக்க வழக்கம் இருக்கலாம். நீங்க வந்து கெஞ்சிக்கிட்டு நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல முட்டிய போடுங்க, ஏசப்பாவோட வல்லமை உங்களை தொடும், அவர் உங்களை சுகப்படுத்துவார். அவரோட வல்லமை போதுங்க, அவரோட வல்லமை கடந்து வந்தா போதும், நம்ம என்ன செய்வோம்? சுகமாவோம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் வந்தாரு, தொட்டாங்க, சுகமானாங்க. ஆனா இங்க சங்கீதத்துல தாவீது ராஜா கூப்பிட்டவன தேவன் என்ன சொல்றாரு? எழுந்தருளினார், அவர்களுக்காக, ஜனங்களுக்காக எழுந்தருளினார். இங்க பாருங்க, தாவீது தன்னுடைய அந்த வாலிபர்கள் கஷ்டப்படும் போது அவன் என்ன செய்யறான்? கோபப்பட்டு ஒரு ராஜாவே அந்த குடும்பத்தையும் அந்த எல்லைக்கு எல்லாத்தையும் அழிக்க பார்க்கிறான். அங்கே ஆனா ஒரு மகள் சென்று என்ன செய்கிறா? அந்த அழிவிலிருந்து தப்புவிக்கிறா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த சபையில் இருக்கிற நீங்க அழிவிலிருந்து தப்பிக்கிறவர்களா இருக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள், மற்றவர்கள் நன்மை செய்கிறார்களும், நீங்க நன்மையை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல விடுதலையும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாதான் என்ன செய்ய முடியும்? தேசத்துக்குள்ள போய், சபைக்குள்ள போய் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? விடுதலையாக்க முடியும். நம்ம வாங்குறவர்களாகவே இருக்கக்கூடாது, கொடுக்கிறவர்களாக தான் இருக்கணும். ஏசப்பா என்ன சொல்லிருக்கிற வேதவசனத்துல? வாங்குகிறதை பார்க்கலாம், கொடுக்கிறதே நான் விரும்புகிறேன் என்று சொல்றாரு. அப்போ தேவ சபையில இது 17வது ஆண்டுனா இதுக்குள்ள இப்ப எத்தனை ஆத்துமா இருக்கணும்? இந்த ஆலயம் எவ்வளவு பெருசா விரிவடைஞ்சிருக்கணும்? இங்க எத்தனை ஜனங்கள் இப்ப கூடி இருக்கணும்? நீங்க ஒவ்வொருத்தங்களும் 2 பேர் 3 பேர் கூட்டியிருந்த இடம் பத்துமா? பத்தாதுங்க. அப்ப நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கவே இல்லை. நீங்க பெற்றுக்கொண்டு 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 அப்படியே இருக்கிறீங்க. இன்னும் என்ன செய்யல? தேவ வல்லமை உங்களிடத்தில் கடந்து செல்லும்படி நீங்க வாயை திறக்கவே இல்லை. நீங்க வாயை திறக்கவே இல்லை. நீங்க வாயை திறந்தாதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க, சபைக்குள்ள ஜனங்கள் வருவாங்க. இயேசு கிறிஸ்து 8 ஆண்டு கூனியா இருந்த அவளை சபையில வச்சுதான் விடுதலையாக்குனாரு. சூம்பின கையுடன் சபையில தான் விடுதலையாக்குனாரா இல்லையா? அப்போ சபைங்கிறது தேவன் விரும்புகிற ஸ்தலம். நீங்க உங்க சரீரம் தான் அவரோட சபை, இல்லைன்னு சொல்லல. நீங்க அவரோட அவயவங்கள் தான், இல்லைன்னு சொல்லல. நான் அவரோட அவயம், நான் அவரோட என்னோட சரீரம் அவரோட சபை, என்னோட சரீரம் தேவனுடைய ஆலயம். 1 Corinthians 6, 19, 20, 21 சொல்லுது. எல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா 17வது ஆண்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்கன்னா, நீங்க 20 பேர் இருக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 20 பேர் இந்த இடத்துக்குள்ள இருக்கணும். எண்ணிக்கைகள் குறையக்கூடாது. சபையில ஊழியக்காரை பார்த்து அவர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டே இருப்பார். அப்பா, நான் இவ்வளவு சுவிசேஷம் சொல்றேனே, இந்த ஆத்மா வந்து கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்குதே, அவ அடுத்த வீட்டு கூட சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லி, எங்க பக்கம் நாங்களாம் துபாய் தேசத்துல
பக்கத்துல பேசக்கூடாது, சொல்ல முடியாது. ஆனா அங்கேயும் தேவன் என்னை வல்லமையா பயன்படுத்துறேன். ஏன் தெரியுமா? இந்த முக்காடு நான் எப்போதுமே போட்டுக்கொண்டே இருக்கிறதுனால முஸ்லிம் நினைச்சிட்டு அநேக அரபிகள் வீடுகளுக்குள்ள போய் அநேக ஆபரேஷன்கள், நாளைக்கு ஆபரேஷனா, இன்னைக்கு கர்த்தர் அவர்களை விடுவித்திருக்கிறாரு. அநேக முஸ்லிம் சகோதரிகள் தாய்மார்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ள இருப்பாங்க. அத்தனை சகோதரிகளை தேவன் ஆவியானவர் என் மூலமாக விடுவித்திருக்கிறாரு. அப்போ என்னை இங்க இருந்து கொண்டு போய் இல்லையா, அப்போஸ்தலர் 1:8 படி இல்லையா, உலகமெங்கும் இல்ல, கலிலேயாவிலும் யூதாவிலும் சமரியாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லிக்காரனா. உங்க சாட்சிகள் இந்த ஏரியாவை அசைக்கணுமா வேண்டாமா? வேணும். ஆமென். புது வாழ்வு சபைக்கு நீங்க என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? அமர்ந்திருப்பீங்கன்னு. நீங்க ஓடி ஓடி ஆத்தும ஆதாயப்படுத்திருந்தீங்கன்னா இந்த ஆண்டு அமர்ந்து நீங்க ஜெபிப்பீங்க. இந்த சபைக்குள்ள ஜனங்கள் பெருகுவாங்க. நான் பக்கத்து வீட்டுல பேசவே மாட்டேங்க. அவளுக்கும் எனக்கு சண்டை. ஐயோ நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இப்ப ஐயா அப்படி நினைச்சாங்கன்னு இந்த சாட்சி சொல்லியிருப்பாங்களா? உங்க கட்சியில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது கூட நான் பயந்தேன். ஐயோ இதெல்லாம் சொல்லலாமா, ரெக்கார்ட் பண்றாங்களே, வெளியே போகுமே அப்படின்னு நான் பயந்தேன். உண்மையில ஏன்னா இந்த நாட்கள் நம்ம ஞானமா நடந்து கொண்டு வெளி காலம் இல்லையா அம்மாவையா? ஆமா தானே? ஆனா அவங்க தைரியமா கர்த்தருக்காய் சாட்சியா சொன்னாங்க. அந்த நேரம் நான் பவுல தான் யோசித்தேன். அடுத்து ஒரு பவுல் எழும்பி இருக்கிறார் அப்படின்னு நினைச்சேன். ஆமா ஐயா, நீங்க நாங்க இவ்வளவு தூரம் பைபிள் காலேஜ்னாலாம் படிச்சு நாங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதித்து வேதாகம கல்லூரியும் நடத்தி கொண்டிருக்கிறோம். டிப்ளமா, தியாலஜி, பிடிஹெச், மியூசிக்கல் காலேஜஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறேன். ஜூம்ல ஆன்லைன்ல தான் நடத்திட்டு இருக்கிறோம். அருமையா கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. 3வது கிராஜுவேஷன் ஜூன் 7ஆம் வரப்போகுது. ஆனா அநேக இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல அநேகர் சீஷர்களாக புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க பைபிள் காலேஜ் முடிச்சு. ஆனா ஐயா இன்னும் படிக்கல, ஜெயில தான் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் ஜெயில போனேன் அப்படிங்கிறாங்க. நம்மளோட அதிகமா பேசுனாங்க. நான் பாருங்க 1 சாமுவேல் 25 அதிகாரத்தை யோசித்தேன் ஒரு நிமிஷத்துல. புரியுதுங்களா? எழுதி வச்ச பேஜ் மறந்துருச்சுன்னா ஆவியானவரே அப்படின்னு தேடுறோம் இல்லையா? ஆனா அவங்க திக்குத்தனமா தாவீது அங்கே இங்கன்னு புரட்டி எடுத்து எல்லாத்தையும் ஒரு கலவையாக்கி ஒரு பெரிய மெசேஜை கொடுத்துட்டாங்க. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுப்போம் என்று சொன்னார். இந்த அரராத்து மலை என்பது பேழை அமர்ந்தது போல என் தேவன் உங்களுக்காக எழுந்தருளி வருவாருங்க. என் தேவன் இந்த குடும்பத்திற்காக, இந்த சபைக்காக அவர் எழுந்தருளி வருவாரு. உங்களை அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள செய்வார். இந்த சபைக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, இந்த சபைக்கு நீங்க ஜெபிக்கும் போது சபையில் எழுப்புதல் எப்படி உண்டாகும்? சபையில் இருக்க தேவ ஜனங்கள் மூலம் அந்த அக்கினி என்ன செய்யும்? ஒரு வீட்டில இருந்து தான் பற்றி எறியும். வீடுகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் எழுப்புதல் உண்டாகணும். வீட்டுக்குள்ள எழுப்புதல என்ன செய்ய முடியாது? வெளியில எழுப்புதல பார்க்க முடியாது, சபையில எழுப்புதல பார்க்க முடியாது. இன்னைக்கு நேற்றுக்கு 20,000 பேர் ஊழியக்காரங்க சென்னையில் உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லு உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? இந்தியா முழுவதும் எழுப்புதல் வரணும்னு. ஆனா இங்க நம்ம என்ன செய்யறோம்? நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னே யோசித்தீங்களா? 16 வருஷம் இந்த ஊழியக்காரு அவருடைய கால்களை பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுல ரத்த கண்ணீர் வரணுங்க. உண்மையில சொல்றேன், அவருடைய கால்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் அவர் ஊழியம் செய்றாரு. என்ன ஒருத்தியை கொண்டு இந்த ஸ்டேஜில் நிறுத்திருக்காருன்னா, இந்த ஸ்டேஜில் நிக்கிறேன்னு எனக்கு தகுதியே இல்லை. இங்க இருந்த ஊழியக்காரங்களே காணும். ஊழியக்காரங்களே போயிட்டாங்களா பாருங்க. சோ இந்த இடத்துல கொண்டு கர்த்தர் நம்மளை நிறுத்திருக்கிறாருன்னா ஊழியக்காரவங்க கூட உள்ள இருக்க முடியல. புரியுதுங்களா? அப்போ ஒரு வார்த்தையை நாம் கேட்பதற்கு நீங்க தாகமா வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு மணி நேரம் உட்காந்துருக்கணும்? இன்னைக்கு இப்போ நைட்டு போய் எனக்கு நைட்டு ப்ரேயர் இருக்குது. நாளைக்கு காலையில் நான் பெங்களூர் போனேன்னா நாளைக்கு ஊழியம், அடுத்த நாள் சண்டே ஊழியம் பெங்களூரில், மண்டே டியூஸ்டே 4 நாள் ஊழியம். 5ஆம் தேதி வருவேன், 6ஆம் தேதி ஒரு ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் கர்த்தர் தரிசனம் கொடுத்து வீட்டில் கட்டியிருக்கிறோம். அது முழுக்க டெலிவரன்ஸுக்கு தான். அங்கே ஆட்கள் வராங்க. 6, 7 அவங்களுக்கு விடுதலை கொடுத்து ஜபித்து நின்று உபாசத்தோட விடுதலை கொடுத்துட்டு 8ஆம் தேதி நான் துபாய் செல்கிறேன். ஸோ கர்த்தர் எனக்கு கொடுக்குற இடங்களை நான் என்ன செய்கிறேன்? ஓடணும். சக்கரம் காலில் கட்டினா ஓடணும். சக்கரத்தை வாங்கிட்டீங்கன்னா இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் சக்கரம் வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். விசுவாசிங்கிற சக்கரத்தை காலில் கட்டிட்டீங்கன்னா சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க கூடாது. சபையில தேவ ஜனங்கள் என்ன செய்யணும்? பெருகணும். விசுவாசின்னு வாயை திறந்து சொன்னீங்கன்னா, இந்த சபைக்கு நான் தாக்குதல சொல்றேன், விசுவாசி நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானத்தில் அபிஷேகம் பண்ணிட்டேன் சொன்னீங்கன்னா உங்க வாய் திறந்துதான் ஆகணும். இல்லைன்னா பீலையம்மன் வாய் திறக்காத என்ன செஞ்சு? கழுத வாயை திறந்துச்சா இல்லையா? கழுதைகள் திறக்க உங்களுக்கு பதிலா கழுத ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகும். நீங்க என்ன பண்ணுவீங்க? உட்காந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஊழியக்காரர் ஜெபிச்சு அவர் ஓடா தெரிஞ்சு போயிட்டே இருப்பாரு. தேவஜனமே, நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குப்பா. ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருக்கா ஜெபிக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிச்சாலும் அற்புத அதிசயங்கள் நடக்கும். நாங்க மட்டும் இல்ல, ஊழியக்காரர்கள் மட்டும் இல்ல,
கர்த்தர் எல்லாருக்கும் கொண்ட அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை தேவனாய் கர்த்தர் இங்கே கொடுக்க சொன்னப்படுது. எழுதிக்கிட்டே இருந்தேன், என்ன ஏசப்பா தாவீதை பத்தி சொல்றீங்க, எவ்வளோ வாக்குத்தத்தம் இருக்கு நினைச்சேன். ஆனா இந்த கர்த்தருடைய பிள்ளையை கொண்டு வந்து இங்க தாவீதை போல கொண்டு வந்து பேச வைக்கணும்னா இது அவங்களுக்கு தான். அவங்க மனைவி யாரு? சௌந்தர்யவதி, புத்திசாலி. உலகத்துல நிறைய பேருக்கு நீதிமன்றம் 31 சொல்லுது இல்லையா, ஞானமுள்ள ஸ்திரீ புத்தி பேசுவா, தன் வாய் ஞானம் விளங்க திறப்பாள் என்று சொல்லி. கர்த்தருடைய ஞானம் வரணுங்க. படிப்பு பட்டம் அதெல்லாம் உள்ள ஞானம் கிடையாது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர் தருகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, சபைக்காக ஜெபிக்கிற பெண்களா இருக்கணும். அபிகைகளா, எழும்புவீங்களா இல்லையா? ஆமென். இனி இந்த சபையில டெய்லி பெண்கள் ஊழியம் நடக்குமா இல்லையா? ஆமென். அக்கா நீ வரையா, அத்தை நீ வரையா, மச்சினிச்சி நீ வரையா. என்னது மச்சினிச்சி? எனக்கு தமிழ்ல நிறைய வராது, சொல்ல தெரியாது, என்னால ஏத்துக்கோங்க. வந்து இந்த இடத்துல என்ன செய்யணும்? டைம் போட்டு 24/7 என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கணவர்களுக்கு அதுக்காக எதுவும் செய்யாம வந்துடாதீங்க. எல்லாம் செஞ்சு ஆயத்தமாக்கி வச்சுட்டு நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னே என் பிள்ளைக்கு என்ன வேணும், என் கணவருக்கு என்ன வேணும், எல்லாம் செஞ்சு வச்சுதான் ஜெபத்தில் உட்காந்துருக்கிறேன். 2013 ஊழியத்துக்கு அழைத்தார். இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்துக்கு நிலைத்து நிற்க வைக்கிறான்னா என் கணவரும் என் மகனுடைய ஃபுல் சப்போர்ட் தான். எனக்கு கொடுத்த தரிசனம், அந்த ஜெப வீடு இன்னைக்கு கட்டி முடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஞானஸ்தான தொட்டி தரிசனத்துக்காக நான் அதை கட்டி முடிச்சிருக்கேன். என்னுடைய கணவருடைய மகனுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நான் வந்து இங்க நிற்க முடியாது. இன்னைக்கு நான் அங்க போறேன், இங்க போறேன். இப்போ ஆட்டோக்கு ஃபேர் கொடுக்கணும், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும், அவங்க 2 பேரும் ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் இன்னைக்கு ஊழியம் செய்யவே மாட்டேன். நான் யார்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இங்க இருக்க வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது என்னோட ஊழியத்தின் பெரிய பங்கு. நான் எங்க ஊழியத்துக்கு போனாலும் தேவ ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மாதம் மாதம் பார்வையில்லாதவர்களுக்கு போய் அரிசி, பருப்பு, ஜாமான்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே தேவ கிருபை தான், நானா கிடையாது. இதெல்லாம் என் கணவரும் என் மகனும் சேர்ந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு ஆள் போதுங்க. வீட்டுல ஒரு ஆள் எழுமினீங்கன்னா போதும், பெண்கள் எழுமினீங்கன்னா போதும். தெளிவா நான் சொல்றேன், இப்ப ஒரு வீட்டுல பெண்களுக்குள்ள மாற்றம் வந்துச்சு. பெண்ணு மாறினா குடும்பம் ஃபுல்லா சூப்பராயிருங்க. கணவர், பிள்ளைங்க எல்லாம் பெண்களோட நல் நடத்திகளும் என்ன செய்யலாமா? கணவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இங்க இவ என்ன செய்தான்? அவன் கணவரை அவ வந்து மறைச்சு வைக்கல. தாவீது கிட்ட போய் சொல்றா. ஐயோ, நம்ம பாஷையில சொன்ன என்னது? இல்லையா, அவன் வேலியாளின் மகன், குடிகாரன், பைத்தியக்காரங்கிறா. அவ போயிட்டு வந்து கூட அந்த வசனத்தை, அந்த சாப்டர் படிச்சு பாருங்களேன். தாவீது கிட்ட போய் அவ்வளோ பரிசுகளையும் கொடுத்து தாவீதையும் கூல் பண்ணி தன் குடும்பத்துக்கு வர பேரழிவு இந்த குடும்பத்தையும் காப்பாற்றி வந்து அங்க வசனம் சொல்லுது, ஒரு வார்த்தை கூட அவன் என்ன செய்யலையா? அவன் கணவன்கிட்ட சொல்லவே இல்லையா. அவ போயிட்டு வந்தாலும் வரும்போது அவன் என்ன செய்யறானா? அவன் மகிழ்ச்சியா இருக்கிறான், குடிச்சு வெறிச்சு பார்ட்டி. நம்ம பாஷையில சொன்னது அல்ல, பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறானா. அப்பவும் கூட அவன் என்ன செய்யல? வாயை திறக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. இன்னைக்கு எத்தனை சகோதரிகள் ஊழியக்காரருக்கு காணிக்கை கொடுக்கணும்னா, ஐயோ என் கணவரை கேட்கணும் இல்லையா? கேளுங்க, நான் இல்லைன்னா சொல்ல. நீங்க ஒரு புடவை டியூல வாங்கினா கணவரை கேட்பீங்களா? கேட்க மாட்டோம்ல. அப்போ ஊழியக்காரருக்கும் தேவனுக்கு, நீங்க ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரிகளுக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறீங்க? அவருக்கு கொடுக்கிறீங்க. எபிரேயர் 7:17 என்ன சொல்லுது? இங்கேயோ மரித்து போகிறவர்கள் தசமமாக வாங்கிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிற சாட்சி பெற்றவன் வாங்குற. யாரு? அவர் வாங்குறாரு. நீ கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகமும் யாரு வாங்குறா? தேவனுடைய சமூகத்தை நீ நின்று கொடுக்கும் போது அவரே வாங்குறாரு. உன் கையில இருந்து ஆசீர்வதிக்கப்படணுங்க. சபை தேவ ஜனம் பெருகணும்னா ஆசீர்வாதம் இருந்தா, நான் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லாங்க எல்லாரும், கைவத்தி சொல்லுங்க, கைவத்தி சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். 3 முறை சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நான் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசு தேவனுடைய மகிமையினால், அவருடைய ஐஸ்வரியத்தினால் என்னுடைய குறைவுகளும் என்னுடைய தேவைகளும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் நிறைவாகுது. இன்னைக்கு உங்களுக்கு ஃபைனான்ஸ்ல பிளெஸிங் வேணுமா? நிச்சயமா நான் சொல்றேன், அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால உங்களோட குறைவுகளும் தேவைகளும் என்ன செய்ய போகுது? நிறைவாக போகுது. இந்த 17வது ஆண்டு, இந்த 17வது ஆண்டு சபையின் என்னென்ன தேவைகள் இருக்குதோ எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்க போகிறாரு. இங்க வருகிற சபையில இருக்க விசுவாசிகளோட வீட்டுல பண நெருக்கடி இருக்கா? கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா? வட்டிக்கு வாங்கி இருக்கிறீங்களா? லோன் எல்லாம் அடைக்க முடியலையா? பிலிப்பியர் 4:6 பேசுங்க. தேவரீர் தேவனுடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகளும் என்னுடைய தேவைகளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையினால் இந்த மாதம் நிறைவாக போகுது. 3ஆம் மாதம் ஆசீர்வாதத்தை காண போறீங்க. எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். அவருடைய நிறைவு உங்களுக்கு உண்டாக போகுது. பூமி அந்த நிறைவு யாருடையது? கர்த்தருடையது. அவர் ஆண்டுக்குள்ள பிள்ளைங்க
கொடுத்திருக்கிறாரு. நீங்க அப்பத்துக்கு அலைந்து தெரிவதில்லை. இந்த ஆண்டு இந்த நாளிலிருந்து இந்த சபையில் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், நன்மையை பேசுகிறேன், கிருபையை பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுகிறதை பேசுகிறேன், வியாதியஸ்தர்கள் விடுதலையாகிறதை பேசுகிறேன். எல்லா பிசாசின் கிரிகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் 1 படி வேரோடு அழிக்கப்படுகிறதை பேசுகிறேன். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் உங்களை எந்தெந்த பகுதி தொடப்பட்டுச்சோ, இயேசுவே நான் இன்றைக்கு ஒருவேளை தாவீதுக்கு விரோதமா எழும்பின சகோதரனை போல, கணவரை போல, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யாதபடி என் கையை நீ மறைச்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க இயேசப்பா. ஒரு நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் அப்பான்னு போய் தொட்டா சுகத்தை பெற்றா, விடுதலை பெற்றா. அப்பாங்கிற உரிமையோட ஏசப்பாட்ட வந்திருக்கீங்களா? இல்ல எவிருவை போல கெஞ்சிக்கிட்டே நிக்கிறீங்களா? இல்ல தாவீதின் குமாரனே லேகியோன் பொல்லாத ஆவி பிடித்தவன் என்ன சொன்னான்? ஐயோ உமக்கும் எனக்கும் என்ன, என்னையும் ஒண்ணு செய்யாத நீ கெஞ்சுகிறான். நீ கெஞ்சுறவனா இருக்கிறியா? கூப்பிடுறவனா இருக்கிறியா? போய் நின்னவுடன் தேவ சமூகத்தை விடுதலை பெற்றுக்கொள்கிறார். இந்த சூழ்நிலை இருக்கிறீங்க, எந்த நிலைமையில இருக்கிறீங்க, அந்த நிலைமையை இன்னைக்கு மாற்றுங்க. இயேசுவை நீங்க எனக்கு எழுந்திருட்டீங்க, பிதாவே நீங்க எழுந்திருச்சு வச்சுட்டீங்க. எனக்கு விரோதமா எழும்பினவர்கள், என் சத்துருக்கள், பகைஞர்கள், ஏழைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்களுக்கு தேவனே அவர் பதிவிருந்து எழும்புகிற சிங்கத்தை போலக்கான வசனம் சொல்லுது. அவர் இந்த மாதம் உங்களுக்கு பதிவிருந்து எழும்புகிற சிங்கத்தை போல எழும்புகிறார். இயேசுவே இந்த நாளிலும் அப்பா இந்த வார்த்தை இந்த தேவ ஜனங்களுக்கு, இந்த சபைக்கு கொடுக்க கர்த்தர் உதவி செய்ய ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த இடத்துல நம்முடைய அசைவாடல் இருக்கப்பா. நீர் வார்த்தையை தந்து கொண்டே இருந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவ பிரசன்னம் இந்த சபையை ஆளுகை செய்யுமாப்பா. புது வாழ்வு இந்த புது மாதத்துல அநேக ஆசீர்வாதங்களை இவர்கள் காணட்டும். 3ஆம் மாதம் கர்த்தாவே கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதேமின் வீட்டில் இருந்தபடினால் அவன் வீட்டாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல அப்பா அந்த பெட்டிக்குள்ளாக ஆறுண்ட துளித்துக்கோல் இருந்ததே. இந்த சபையில தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகட்டும். வார்த்தையினால் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வசனத்தின் வல்லமையினருக்கு ஆசீர்வதிக்கப்படும். வார்த்தை ஆவியும் ஜீவனமா இருக்குது. இயேசுவே உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். வார்த்தைகள் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களும் கடந்து சென்ற ஸ்தோத்திரம். இந்த ஏரியா முழுது கடந்து சென்ற ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள் இந்த கேட்டுக்கொண்டிருக்க ஜெபிக்கிறேன் சப்பா. அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஜனங்கள் இன்னைக்கு இந்த வார்த்தையில் தொடப்படட்டும். அவர்களும் பெரும்பாலும் ஸ்திரீயை போல விடுவிக்கப்படட்டும் இயேசுப்பா. பொல்லாத லேகியோன் ஆவியினால் கட்டப்பட்ட யாராக இருந்தாலும் உங்களோட வல்லமையினால் விடுவிக்கப்படட்டும் இயேசுவே. மரித்த நிலைமையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் உயிர்த்ததில் வல்லமை உண்டாகட்டும் இயேசுப்பா. ஒவ்வொரு சரீரத்திலும் உயிர்த்ததில் வல்லமை உண்டாகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுப்பா. எல்லாவித சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலப்பா. தரித்திர ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுப்பா. கர்த்தாவே குடிகார ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுப்பா. அப்பா அறிவையும் புத்தி ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த சபை இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you. எங்களுக்காக ஊழியங்களுக்காக எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு முறை கர்த்தருடைய சித்தம் என்றால் உங்களை சந்திக்க தேவன் வாய்ப்பு தருவார் நிச்சயமாக. Thank you pastor. Thank you pastor. Praise